ஆட்டின் உண்மையா சொல்ற ஒரு அழகான டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி படம் இருக்குன்னு சொல்லிட்டு தான் உள்ள போனோம். சரி ஓகேடா, ஒரு லவ் படம், மொகரம் பண்டிகை, சரி உள்ள போலாம் விஜய் படம் தான் போனோம். ஆனா உண்மையா ஹாட்டின்னு ஒரு அழகான பேர் வச்சுட்டு படம் அழகுலாம் போச்சு ஐயா, அப்படிதான் சொல்லணும். படம் வந்து அந்த அளவுக்கு லவ் படம், அந்த அளவுக்கு ஒண்ணுமே இல்லாம மொக்க பண்ணிட்டாங்க அப்படிதான் சொல்லணும். ஏன்னா எதிர்பார்த்து போனோம், எதிர்பார்ப்பு இல்லாம வெளியே இருந்தாங்க, ஓர அப்படின்னு மாதிரி தான் வெளியே வந்தோம். மற்றபடி என்ன ஒரு விஷயம்னா, படத்துல வந்து ஹீரோ லவ் பண்றாரு ஒரு பொண்ணை, அப்புறம் டக்குன்னு பிரேக்அப் பண்றாரு, திடீர்னு இன்னொரு பொண்ணை லவ் பண்றாரு, அந்த பொண்ணை திடீர்னு பார்த்தா ஆக்ஷன் ஆகுது. கடைசியில பிரேக்கப் பண்ண லவ் பண்ணமா அப்படின்ற மாதிரி ஒரு குழப்பம், அவங்களுக்கும் ஒரு குழப்பம், எங்களுக்கும் ஒரு குழப்பம் ஆகி போச்சு. ஏன்னா நாங்க வந்து படமாக தான் வந்திருக்கோமா இல்ல ஏதோ கீழ்பாதுக்குள்ள வந்துருமா தான் யோசிச்சோம். மற்றபடி ஓகே படம் தான் பார்க்க வந்திருக்குன்னு நினைச்சோம். மற்றபடி ஓகே ஒன் டைம் மேட்ச் போய் இல்ல, எனக்கு ரெண்டுமே நல்லா இல்ல அப்படின்னு தான் சொல்லுவேன். என்னன்னா ஹீரோயின் வந்து ரொம்ப அழகா இருப்பாங்க அப்படின்னா ஸ்கிரீன் இமேஜ்ல பார்க்கும்போது ஐயோ ரொம்ப அழகா இருக்காங்க ஜெரிலியா அப்படின்னு ரொம்ப என்ஜாய் பண்ணி வந்தா. நான் உள்ள போகும்போது ஏய் அழுகுறாங்க, எதுக்கு அழுகுறாங்கன்னு தெரியல. அந்த அழுகு கூட நம்ம ரசிக்கிற மாதிரி இல்ல, ஏன்னா வெறுப்பார் மாதிரி தான் இருந்துச்சு. மற்றபடி ஓகே என்னன்னா இன்னும் ஒரு விஷயத்தை நிறைய டெவலப் பண்ணிக்கலாம். ஏன்னா லவ் படங்கள் வரது இப்ப குறைவா இருக்கு. ஏன்னா லவ்வர் படங்கள்லாம் பாத்தீங்கன்னா ஏதோ 10ல ஒன்று தான் நல்லா இருக்கு, அது கூட நம்ம ஓகே இந்த மாதிரி தான் இருக்கு. அப்படிங்கும் போது ஒரு லவ்வர்ஸ் உண்டான படங்கள் அப்படிங்கும்போது கம்மியா இருக்கும்போது நீங்க எந்த அளவுக்கு நீங்க டெவலப் பண்ணி நல்லா பண்ணணும் அப்படின்றதா. ஏன்னா இந்த படங்கள் யாருக்கு பிடிக்கும், லவர்ஸ் கண்டிப்பா பிடிக்கும். ஏன்னா இந்த 10 நாள் லவ் போட்டு போறவங்க, இந்த 1 மாசம் லவ் பண்றவங்க, இந்த 5 மாசத்துல பிரேக்கப் பண்றவங்க, இந்த அந்த மாதிரி இருக்கிறவங்க கண்டிப்பா பிடிக்கும். ஏன்னா அவங்களுக்கு வந்து படம் அந்த படம் ஒரு வேலை இவங்க படம் ஓடிட்டு இருக்கு பக்கத்துல, ஏன்னா அவங்க வேலை நடக்கும் கடலை போடுறாங்க. அந்த மாதிரி விஷயங்கள் தான் இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணிக்கலாம். காதல் படம்ன்ற போது அந்த காதலுக்கு உண்டான அடித்தளமே இல்ல படத்துல, ஹார்ட்டின்னு வச்சிருக்காங்க. ஏய் டைட்ல வச்சு எங்களை ஏமாத்தி உள்ள கூப்பிட்டீங்க அப்படிதான் ஒரு மனசா கேள்வி கேட்க தோணுச்சு. மற்றபடி ஓகே ஒன் டைம் மேட்ச் ஒன் டைம் தான் மேட்ச் போடும். ஏன் சொல்றேன்னா ஒன் டைம் பார்த்துட்டு திரும்ப 2வது டைம் வரமாட்டோம். ஐயோ இந்த படம் அப்படின்னு சொல்லிட்டு உஷாராயிட்டு வேற படத்துக்கு போயிடும். அதுக்காக ஒன் டைம் மேட்ச் சொல்றேன். நல்ல படம், லவர்ஸ் உண்டான படம், எல்லாரும் வந்து பாருங்க, தேட்டர் வந்து பாருங்க, ஒரு வாட்டி பாருங்க. பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபீல் கிடைக்கும். லவ் பண்ணாலும் கூட கண்டிப்பா லவ் பண்ணணும்னு ஒரு எண்ணங்கள் வரும். நல்ல ஒரு படம் ஹார்ட்டின். இல்லங்க படம்லாம் எதிரெல்லாம் பார்த்து வரலங்க. படம் வந்து நல்லா இருக்குமா ட்ரைலர் பார்த்தோம், எடுத்த லொகேஷன்ஸ் பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் நம்ம பிரேமம் படம் இசையமைச்சாரு. ஸோ அதனால கொஞ்சம் நல்லா இருக்கும்னு சொல்லி உள்ள வந்தேன். அதாவது ரொம்ப சூப்பர்னு சொல்ல முடியாது, ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது, சுமாரா இருக்கு. லொகேஷன் நல்லா இருக்கு, ஜெய்ப்பூர், ஊட்டி, நம்ம சென்னை காட்டிக்கலாம், நல்லா இருக்கு படம். மற்றபடி சொல்லுங்க கேளுங்க. ஆக்டிங் நல்லா தான் இருக்கு. அவங்க டிஃப்ரெண்டான லவ் ஸ்டோரி நினைச்சுக்கிட்டு அவங்க ட்ரை பண்ணிருக்காங்க. ஆனா அவங்க டேரக்டரோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன பாக்கணும்னா டிஃப்ரெண்டான லவ் ஸ்டோரி நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னு ஒரு நினைப்பு வச்சிருக்காரு. அப்படிலாம் இல்ல, டிஃப்ரெண்டான லவ் ஸ்டோரி கதையே அவர் கொடுக்கல, ஜஸ்ட் ஒரு முயற்சி பண்ணிருக்காரு. அந்த முயற்சி வந்து ஒர்க் அவுட் ஆச்சா இல்லையா கேட்டா கண்டிப்பா வந்து ஒர்க் அவுட் ஆகல. ஓகேங்களா, அதாவது ஒரு படத்துல வந்து ஞாபக சக்தியை இழந்துருவாங்கன்னா எல்லா டோட்டலான ஞாபக சக்தி இழந்துருவாங்க. ஆனா இதுல வந்து ஞாபக சக்தி இழக்கிறத வந்து வேற மாதிரி கட்டிக்காங்க. அவர் ஃபர்ஸ்ட் லவ் கூட வந்து ஏதோ ஒரு சின்ன காரணத்துக்காக அவர் பிரிஞ்சிருப்பாரு. அந்த பிரிஞ்சதை வந்து அதெல்லாம் ஒரு மறந்து போச்சு. அதெல்லாம் மறந்து போய் ஸ்டார்டிங்ல லவ் பண்ணாரு பாத்தீங்களா, அது மட்டும் தான் ஞாபகம் வச்சிருப்பாரு. இப்ப ஃபேமிலியா வந்து 2வது காதலிக்கிற பொண்ணு, அந்த 2வது காதலிக்கிற பொண்ணு வந்து காதல ஞாபகமே இருக்காது, அம்மா அப்பா மட்டும் ஞாபகம் இருக்கும். சோ இவங்க ஞாபக சக்தி வந்துதா இல்லையா, அதுதான் இந்த படத்தோட கதைங்க. ஃபேமிலியோட பார்த்தா கண்டிப்பா ஃபேமிலியோட பார்க்க முடியாது இந்த படம். ஏன்னா டூபிகிட்ஸ் ஆடியன்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து கப்பல்ஸா வந்தா செட் ஆகும். தனியா வந்து பாத்தீங்கன்னா அஜோ தலையில கை வச்சுப்பாங்க, இன்னாரா இது மாதிரி படத்துக்கு தெரியாம வந்து அப்படின்னு சொல்லி தலையில கை வச்சுப்பாங்க. கப்பல்ஸா வந்து பாத்தாங்கன்னா ஏதோ ஜாலியா பேசிக்கிட்டு படத்தை பாக்குறாங்க இல்லையா, அவங்க என்னமோ பண்ணிட்டு பார்த்து டைம் பாஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஏன்னா இப்ப இருக்கிற லவ்வர்ஸ் எல்லாம் அப்படித்தான் இருக்கிறாங்க. இந்த படத்தோட அப்படித்தான் காட்டிக்கிறாங்க. 3 விஷயம் லவ் பண்ணி சுத்துறாங்க, லவ் பண்ணும்போது சுத்துறாங்க. அதுக்கப்புறம் பிரேக்கப், எந்த பிரேக்கப், ஏன் பிரேக்கப் பண்ணணும், அப்பயே சுத்தணும் ஆரம்பத்துல. இப்ப இருக்க இந்த கண்டென்ட் அதுதான். ஓகேங்களா, ஆரம்பத்துல சுத்தும் போது லவ் வந்து சொல்லும் போது தெரியல அவனுக்கு நமக்கு வந்து லட்சியம் இருக்குது, நம்ம வந்து கம்பெனியை கவனிக்க தொழில கவனிக்கன்னு தெரியல. ஆரம்பத்துல சுத்திட்டு பொண்ணுங்க வந்து பையனு மேல ஆசையை காட்ட வேண்டியது, அதுக்கப்புறம் வந்து எனக்கு வேண்டாம் நம்ம பிரேக்கப் எடுத்துக்கலாங்க. என்னங்க அது எதுக்குங்க, சுமாரா பாக்கலாம். என்ன கேக்குறீங்களா? 3 படம் வந்து சொல்ல போனா ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சு. ஆனா ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ரொம்ப ஸ்லோவா போச்சு, செகண்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. எனக்கு வந்து ஹீரோ வந்து ஹீரோயினை அகைன் மீட் பண்ண போறதை பார்த்தோம்னா ஓகே நல்லா இருந்துச்சு. அந்த எக்ஸ்பிரஷன்ஸ் எமோஷன்ஸ் எல்லாம் சூப்பரா இருந்துச்சு. சாங்ஸ் எல்லாம் ஓகே, மியூசிக் எல்லாம் நல்லா இருந்துச்சு. ஒண்ணுமே சொல்ல போனா வந்து இட் இஸ் பேஸ்ட் ஆன் நார்மல் லவ் ஸ்டோரி மாதிரி தான் இருக்கு. ஒன்னும் ஸ்பெஷலா ஒண்ணுமே காட்டல, ஆவரேஜா இருக்கு, அவ்வளவுதான்.
லவர்ஸ்க்கான படம் தான் சொல்லுவேன் நான். பாப்பாங்க அவங்க, ஆனா அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. ஒரு படத்துல 2 ஹீரோயின் இருக்காங்க, அதுவும் மாத்தி மாத்தி கதை போயிட்டு இருக்கா, நமக்கு இரிட்டேட் ஆயிடும். அப்படிதான் இருக்காங்க, வேற என்ன பண்றது. பிடிக்கும், ஆனா வந்து அது மெமரி லாஸ் ஆயிட்டு மறுபடியும் இரிட்டேட் ஆகுற மாதிரி, மறுபடியும் வந்து அந்த பொண்ணு கிட்ட பேசுற மாதிரிலாம் செட் ஆகாது. யாரும் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க, அவ்வளவு சீக்கிரம் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. படம் சூப்பராவே இருக்கு. நம்ம சானந்த்குமார் ஆக்டிங் எல்லாம் பாத்துருப்போம். டிமாண்டி காலனி, பேட்டா அதெல்லாம் பாத்துருப்போம். அதுல சைட் கேரக்டரா பண்ணிருப்பாங்க, இதுல வந்து மெயின் ரோலா பண்ணிருக்காங்க. சூப்பராவே இருக்கு. ரொம்ப பிடிச்ச சீன்னா என்ன, வாட்ஸ்அப் மணியும் அந்த சானந்த்குமார் இருப்பாங்கல்ல ஹீரோவும், அதுக்கப்புறம் காமெடியன் அவர் வாட்ஸ்அப் மணி, அவங்க 2 பேரும் கேரக்டர் காமெடி ஒர்க் அவுட் ஆயிருக்கு. மற்றபடி சொன்னா ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட் மூவியான்னு பார்த்தா கிடையாது. மற்றபடி காமெடி ரொமான்டிக் அதான் ஒர்க் அவுட் ஆயிருக்கு, தவிர ஃபேமிலியோட பார்க்க முடியாது இந்த படத்தை. இது இந்த கதையை பார்த்தா நமக்கு காத்து வாக்குல 2 காதல் இருக்குல்ல, அந்த படத்தோட கான்செப்டா ஃபுல்லா எடுத்துட்டு போயிருக்காங்க. நம்மளும் ஈஸியா கெஸ் பண்ணிட முடியுது. ஏன்னா இப்போ ஓகே ஃபர்ஸ்ட் ஹாஃப் போகுது, உடனே நம்மளே இந்த கதையை கண்டுபிடிச்ச மாதிரி இருக்கு. சோ கதை கொஞ்சம் நல்லா இன்னும் டைரக்ட் பண்ணிருக்காங்க, கிஷோர் குமார் வந்து பண்ணிருக்காங்க. எனக்கு இமையான்ற அவங்க செகண்ட் ஹீரோயின் இமையான்ற கேரக்டர்ல சாதனான்ற ஒரு ரோல பண்ணிருப்பாங்க, நல்லா இருக்கு அவங்களோட கேரக்டர். என்ன காரணமா, கப்பிள்ஸ்க்கு வேணா பிடிக்கும் இந்த படத்தை. கப்பிள்ஸா வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நிறைய பேர் பாக்கலாம். பட் மற்றபடி ஃபேமிலியோட வந்து இந்த படத்தெல்லாம் பார்த்துட்டு தான் சொல்ல முடியாது. கப்பிள்ஸும் ஃப்ரெண்ட்ஸும் இந்த படத்தை வந்து பாக்கலாம். ஃப்ரெண்டு கூட வந்தேன் நானு. அது ஃபேமிலியோட பார்க்க முடியாது இந்த படத்தை. ஃபேமிலியா நம்ம ஃபேமிலி மசாலா சொல்லுவோம்ல, மசாலா கதையா இருந்தா ஓகே ஃபேமிலி பார்க்கலாம். மசாலா கதையா இருந்தா ஃபேமிலி பார்க்கலாம், எல்லாமே இருக்கல கலந்துட்டு. இதுல என்னன்னா ரொமான்டிக் மட்டுமே தான் மெயின் கேரக்டரா வச்சு போயிருக்கான். காமெடி கூட அங்க இங்கன்னு தான் இருக்கே தவிர மற்றபடி ஃபுல்லாவே அது மாதிரி தான் இருக்கு. ஃபேமிலியோட பார்க்க முடியாது, ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கூட பார்க்கலாம், கப்பிள்ஸோட பார்க்கலாம். இந்த ஜென்ரேஷன்ல இந்த மாதிரி படத்துல எதிர்பார்க்கறாங்க, வேற என்ன படத்தை வாழி. இதுக்காகலாம் எந்த படத்தை பாக்கலையோ, இதுக்காகனா ரொமான்டிக் எதிர்பார்த்தா வராங்க இந்த படத்தை. ரொமான்டிக் பார்த்தா பேனர் வந்து இந்த ஹார்ட் அந்த இமேஜ் பேனர் எல்லாம் வச்சிருக்காங்கல்ல, அதை பார்த்தே இம்ப்ரெஸ் ஆகி நிறைய பேர் வரலாம். ஓகே புதுசா கான்செப்ட் கொண்டு வந்திருக்காங்க. சானந்த்குமார் வந்துட்டு நடிச்சிருக்காங்க மெயின், இப்ப ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு ஹீரோவா மெயின் நடிச்சிருக்காரு. அதனால அதுக்கோசம் வேணா பாக்கலாம்.